ஆக்சுவலி நான் என்னோட காலேஜ் டாப்பர். ஓ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? லெக்சரர்ஸ் என்னோட நோட்ஸ் பார்த்து தான் கிளாஸ் எடுப்பாங்க. வாவ், கிரேட். ஹலோ எல்லோ சுடிதார் மேடம், உங்களை ஓ தான். ஜீசஸ், இவன் இங்க வந்தான். ஹலோ மேடம், காலிக்கட் என்ஐடி இதானா? ஐயோ ஜெனி, இப்படி பரவாயில்லையே, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பள்ளிக்கொண்டாக்கே காலிக்கட் என்ஐடியை கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, அத்தனை சமயம் சுத்தி சுத்தி கும்பிட்டீங்களே, எந்த சமயம் ஹெல்ப் பண்ணலையா? மேடம் சும்மா டைம் பாஸ்க்கு எக்ஸாம் எழுதியே நல்ல ரேங்க் வந்துருச்சு. ஃபேன்சி நம்பர் 27,999 ஒன்லி. ஏய் இரு இரு, எல்லாம் சொல்லுவோம், அப்படியே நடக்குமா என்ன? நீ கூட லெட்ஸ் மீட் இன் காலிக்கட் என்ஐடின்னு பெரிய டயலாக்லாம் விட்ட, உனக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி, எனக்காக ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. போய் அமைதியா உட்காரு. சரி தள்ளிக்கோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஓ ஜீசஸ், இவனோட 3 வருஷம் குப்பை கொட்டணுமா? ஹைசெட்ல ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணிருக்கானா? ஆமா சார். இன்ட்ரெஸ்டிங். போய் ஒரு வாட்டி பார்க்கலாமா? போலாம் சார். So passing is having counted, which can execute sequence. Sit down. Mr. Mano Durgaraj. Who is Mr. Mano Durgaraj? எஸ் சார். ஐசெட்ல ஸ்டேட் ரேங்கரா இருந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண காரணம், அதோட நிம்செட்லயே உனக்கு 16th ரேங்க் வந்திருக்கு. நான் லவ் பண்ற பொண்ணு இங்க தான் சார் ஜாயின் பண்ணிருக்கா. அதான் நானும் ஜாயின் பண்ணேன். வாட்? நீ லவ் பண்ற பொண்ணுக்காக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியா? நீ எவ்வளவு பெரிய தப்பு செய்யறன்னு தெரியுமா? என்ஐடியில உன்னோட எம்சிஏ கம்ப்ளீட் ஆச்சுன்னா எந்த எம்என்சில வேணாலும் உனக்கு ஜாப் கிடைக்கும். 6 டிஜிட் சேலரி வரும். உன் லைஃப் எவ்வளவு லக்ஸரியா இருக்கும் தெரியுமா? தெரியும் சார். எம்என்சில ஜாப், 6 டிஜிட் salary, லக்ஸுரி லைஃப். ஆனா நம்ம லைஃப்ல எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்ம கூட இல்லைன்னா அந்த லைஃப்ல ஹாப்பினஸ் இருக்காது சார். யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதான் பிரச்சனை. லவ்ங்கிற ட்ராஷ பிடிச்சுக்கிட்டு அதையே லைஃபா நினைச்சுக்கிட்டு உங்க கெரியரையே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. லவ் இஸ் கிராப். சார் என்னை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா என் காதலை பத்தி தப்பா பேசாதீங்க. சார் வித் யோர் பெர்மிஷன், நம்ம எல்லாரும் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தானே? ஹூ இன்வென்டட் கூகுள்? Larry Page and Sergey Brin, sir. ஒன்லி ஒன். தேங்க்யூ. தேவதாஸ் லவர் பேர் என்ன? நம்ம தினமும் யூஸ் பண்ற கூகுளை யாரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எப்பவோ வந்த தேவதாஸ் படத்துல காதலி பேர் பார்வதின்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் சார் காதலோட பலம். ராமர் சீதைக்காக வனவாசம் போனாரு, ஷாஜகான் மும்தாஸ்க்காக தாஜ்மஹால் கட்டினாரு. ஆனா நான் என்ன சார், ஆஃப்டர் ஆல் ஒரு என்ஐடி சீட்டை தான் விட்டேன். இந்த உலகத்துல ₹1 ஃப்ளவர்ல இருந்து 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வரைக்கும் காதலால் தான் நடக்குது சார். எந்த கிளாஸா இருந்தாலும் பிளாக் போர்ட்ல ஃபார்முலா இல்லாம இருக்கலாம், ஆனா பெஞ்சஸ்ல லவ் சிம்பிள் கண்டிப்பா இருக்கும் சார். காதல் இல்லாம வாழ்க்கையும் இல்ல, கிரியேஷனும் இல்ல. சைலன்ஸ். காதலை பத்தி இவ்வளவு சொல்றியே, காதலிக்கிற பொண்ணு இங்கதான் இருக்காங்கற. மே நோ ஹர் நேம்? டெல் மீ. என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஆன்சர் இல்லையா? காதலிச்ச பொண்ணு பெரிய டேரிங்கா சொல்ல முடியாதவன் காதலை பத்தி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். லுக் மனோ, லவ் இஸ் ஸ்கிராப். அந்த ஸ்கிராப்பை கிளியர் பண்ணுமே தவிர அதையே லைஃபா நினைக்க கூடாது. சார், நான் ஜெனிஃபர். உன் லவ் ஸ்டோரி என்னம்மா? மனோ என்னதான் காதலிக்கிறான். ஐ லவ் யூ மனோ. ஹலோ எல்லோ சுடிதார். அம்மன் கோவில்ல இப்படிலாம். நான் கிறிஸ்டியன். அப்போ அம்மன் கோவில்ல ஜீசஸ் போக கூடாதுன்னு சொல்லலையே. மதங்கள்லாம் மனுஷங்களுக்கு தான், சாமிக்கு கிடையாது. ஹலோ, உங்க பேர் என்ன? உங்களதான். ஜெசிகா, ஜூலி, ஜாக்லின், ஜெனிஃபர். ஜெனி, இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்த அழகான பொண்ணு ஜெனிஃபர். அது பாப் சிங்கர் ஜெனிஃபர் லோபஸ்.
ஹலோ எல்லோ சுடிதார், நான் சொன்ன பேரு கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. ஹலோ எல்லோ சுடிதார். என் அண்ணா முன்னாடி என்னால எப்படி பேச முடியும்? இல்ல அது வந்து சொல்லு, நான் கிளம்பணும். ஆ, அது வந்து எக்ஸாம் எப்படி பண்ண? ஏதோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்காக எழுதிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி காலிக்கட் என்ஐடில சீட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என் காலேஜ்ல டாப்பர். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன். டோன்ட் வரி, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. லோக்கல்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். என்ன மாதிரி எல்லாரும் என்ஐடிக்கு வர்றது கஷ்டம் இல்ல. அப்ப சரி, நான் கிளம்புறேன். அது வந்து முந்தானத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது ஆக்சிடென்டல்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ செகண்ட் டைமும் மீட் பண்ணிருக்கோம்னா மீட் பண்ணிருக்கோனா, அதாவது கடவுள் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல லாங் லாஸ்டிங் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா we'll think about it. மறுபடியும் எப்போ? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வேற ஏதோ அப்ளை பண்ணல. நானும் தான். உன் ஃபோன் நம்பர் தெரியா? மாட்டேன். அட்லீஸ்ட் உன் அட்ரஸாவது சொல்ல. காட், மேஜிக்னு சொன்னல. சரி, உனக்கு ஒரு க்ளூ. விநாயகர் கோயில் பக்கத்துல தான் என் வீடு. இந்த ஒரு க்ளூ போதும். டேய், விநாயகர் இல்லாத கோயில் இருக்காடா? இந்த ஊர்ல தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கு. எந்த கோயில்னு எங்க போய் தேடுவ? காதலுக்காக 7 கடலை தாண்டினவங்க இருக்காங்கடா. தெருவா அலைஞ்சாவது அந்த ஜெனிஃபரோட அட்ரஸை கண்டுபிடிப்பேன். நான் இருக்கிற ஊரு எவ்வளவு பெருசுன்னு உன்னை தேடுறப்போ தான் தெரிஞ்சது. ஐ லவ் யூ ஜெனி. ஒரு 3 வாட்டி பார்த்து பேசினதுக்கே இப்படி லவ்னு சொன்னா எப்படி? முதல்ல ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், சேர்ந்து டிராவல் பண்ணணும். அதானே லவ். அட்லீஸ்ட் எனக்கு உங்க பேரு ஊராது தெரியணும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. என் அண்ணன் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. என்ஐடில எம்சிஏ படிச்சுட்டு எம்என்சில ஜாப் சேர்ந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும். இப்போ என்ன, என்னை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே. நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண போற ஜேர்னில தெரிஞ்சுப்ப. லெட்ஸ் மீட் இன் காலிக்கட் என்ஐடி. என் பேர் மனோ துர்கராஜ். என் ஊர் தொரூர். எங்க ரிலிஜன் படி இப்படி ரிங்ஸ் மாத்திக்கிட்டா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், தெரியுமா? ஆனா இது நம்ம காதலுக்கு அடையாளம் மட்டும்தான். என் அண்ணன் ஒத்துக்கிட்டாதான் நமக்கு கல்யாணம் நடக்கும். நீ அவரை ஒத்துக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஒத்துக்க வச்சிருவல்ல மனு? ப்ராமிஸ் பண்ண. உனக்கு என்ன பைத்தியமா? இது வரைக்கும் 100 வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை வாட்டி பண்ணணும்? சரி, அந்த டாபிக் டைவர்ட் பண்ண. அது வந்து படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி ரிங் மாத்திக்கிட்டா கிஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தரே, ஹலோ மனு, நான் ஜெனி பேசுறேன். ஜெனி, ஜெனி நீ எங்க போயிட்ட ஜெனி? 2 நாளா நான் உனக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?
சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் போனை வாங்கிட்டாங்க மனோ. வீட்ல சிச்சுவேஷன் சரியில்லை. நான் இப்ப சர்ச் கிட்ட தான் இருக்கேன். நீ அங்கே இரு, நான் வரேன். ஏன் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? என் அண்ணனை ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லிருக்கல, எதுக்கு அடிச்ச? ஜெனி, அது உன் அண்ணன் எனக்கு சத்தியமா தெரியாது. நம்ம நந்து சண்டையில வந்து என்ன அவங்க எப்ப பார்த்தாலும் நந்து நந்து நந்து. உனக்கு நந்து முக்கியமா நான் முக்கியமா? யாரு முக்கியமா? என்ன கேக்குற? அவ என் ஃப்ரெண்ட், நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட், ரெண்டு பேருமே முக்கியம் தான். நீ எப்படி பேசுற பாரு, ரவுடி மாதிரி. இப்படி இருந்தா என் அண்ணனுக்கு எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க சொல்லு? அவங்க என்ன ஒத்துக்கிறது? நீ நானும் மேஜர், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மனோ, நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன், என் அண்ணனுக்கு ஒத்துக்கிட்டாதான் நமக்கு கல்யாணம். நீ கூட ஒத்துக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. இப்ப பாரு எப்படி பேசிட்டு இருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். அழுகிறியா ஜெனி? ப்ளீஸ் அழாத. நீ அழுகிறது என்னால பார்க்க முடியாது. சரி, இப்ப என்ன? உன் அண்ணா கிட்ட வந்து சாரி கேட்கணும் அதானே? உனக்காக சாரி என்ன, அவங்க காலில் வந்து நான் பண்ணது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்கிற, போதுமா? இப்ப அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க மனோ. கொஞ்சம் சமாதானம் ஆனதும் சொல்றேன். வீட்ல நிறைய பிரச்சனை நடக்குது. இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா டவுட் வந்துரும். நான் கிளம்புறேன். ஜெனி, ஜெனி, I love you, Manu. I love you so much. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஜெனி, நீ எதுக்கும் பயப்படாத. உன் அண்ணா கிட்ட நான் பேசுறேன். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் ஃபோன் பண்ற வரைக்கும் நீ பண்ணாத. மறுபடியும் ப்ராப்ளம் ஆகும். சரி.